ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி கோவையில் உள்ள அம்மன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகளை பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். ஆடி மாதம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்படுவது வழக்கம். கோவையில் உள்ள அம்மன் கோவில்களில் பல்வேறு விதமான அலங்காரங்களுடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில்களில் காய் கனி அலங்காரம், புஷ்ப அலங்காரம் என பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோவை அடுத்துள்ள ஈச்சனாரி மகாலட்சுமி மந்திரில் உள்ள துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் நவதானியம் மற்றும் காய்கனிகளில் செய்யப்பட்டிருந்தது. இந்த தானியத்தால் உருவமைக்கப்பட்ட கஜேந்திரன், சிங்கம், அன்னபட்சி மேடையில் துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன், அலங்காரம் எல்லாமே திருப்தியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மனசுல நினைச்சு வேண்டினது எல்லாமே நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாரம் கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கிறோம். அலங்காரம்லாம் ஆடி வெள்ளிக்கிழமைலாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. எல்லா அலங்காரமும் பூ அலங்காரம், காய்கறிகள், நவதானிய அலங்காரம் எல்லாமே பண்ணுறாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கோவை புளியகுளத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் எலுமிச்சம்பழத்தில் திரியேற்றி அம்மனை வழிபட்டனர். கோவை பெரிய கடை வீதியில் உள்ள மாகாளியம்மன் கோவிலில் தேசிய கொடிக்கம்பம் போல் காய்கனிகளில் அமைத்து தேசமும் தெய்வமும் ஒன்று என உணர்த்தும் வகையில் அம்மனுக்கு தேசிய கொடி வண்ணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெரிய கடை வீதியில் உள்ள ஸ்ரீ மாகாளியம்மன் மிக பிரதிஷ்டி பெற்றது. மக்கள் என்ன கேட்கறாங்களோ அந்த அம்மன் நிவர்த்தி நிற்கும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வர்றதுக்காக தேசமும் தெய்வமும் எல்லாம் ஒன்று எனக்காக இந்த அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த அலங்காரத்துக்காக வெளி மாநிலிருந்து காய்கள் வர வைக்கப்பட்டது. 3000 கிலோ போட்டிருக்கணும். அதேபோல் கோனியம்மன் கோவிலில் பக்தர்கள் நேர்த்தி கடனாக உப்பை செலுத்தி வழிபட்டனர்.